ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து சுவையான முட்டை பாஸ்தா மக்ரூனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உண்டான இன்கிரியன்ஸ் என்னென்ன தேவைப்படுன்னு பார்த்தலாம் வாங்க. மஞ்சத்தூளுங்க 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முட்டை 2, வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மீடியமா கட் பண்ணது, மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், 100 கிராம் முட்டைக்கோசு நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரட்டு, ஒரு 3 பீன்ஸு, 1/2 பச்சை மிளகாய், 1/2 கேப்சிகம் வெட்டி வச்சுக்கிறேங்க நல்லா பொடிசா. ரெட் சில்லி சாஸு, சோயா சாஸு ரெண்டுலேயும் 1/2 டேபிள் ஸ்பூன், 200 கிராம் பாஸ்தாங்க வேக வச்சு எடுத்துருக்குது. கடாயை வச்சாச்சுங்க, வடைச்சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கங்க. வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணுங்க. இப்போ இந்த அளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கேரட் பீன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கேரட் பீன்ஸ் போட்டாச்சுங்க. அடுத்து வந்து முட்டைக்கோஸ் சேர்த்திக்கலாம். இது ரெண்டும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ 2 நல்லா 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டு போன வீடியோவில் சொன்ன மாதிரி மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூனு அது போட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து லேசாக 2 தூளுப்பு தூவிக்கலாங்க. தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றி நல்லா முட்டை நல்லா வேகிற அளவு கலரிக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுக்கிற பாஸ்தா அது எதுவும் சேர்த்திடலாம். பாஸ்தா போட்டு நல்லா ஒரு கலர் இருக்குங்க. அந்த முட்டை வெங்காயம் கோசு இதெல்லாம் நல்லா கலர் இருக்குங்க. நல்லா பாஸ்தா போட்டு நல்லா கலரிட்டு இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள். நம்ம ரெட் சில்லி சாஸ் ஊற்றுறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க. இப்போ வந்து சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன், இப்போ வந்து அந்த சோம்பு சீரகம் ரெண்டையும் நம்ம நுணுக்கி வச்சிருக்கிறோம். அதுல இருந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கலரிங்க. ஒரு 30 to 40 செகண்ட் நல்லா கலரிக்குங்க. அப்போதான் மசாலா அங்கங்கே பிடிச்சிருந்தாலும் நல்லா உடஞ்சி நல்லா பாஸ்தா கூட நல்லா இறங்கி நல்லா வரும்.
நல்லா கலரியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரிக்கணும். அவ்வளோதாங்க, சுவையான முட்டை பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது பசங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு நம்மளும் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்.